அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅஹ்லி பைத்திஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடைசி பத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். தன்னுடைய குடும்பத்தாரையும் வணக்கத்தில் ஈடுபடுத்துவார்கள். அந்த அடிப்படையில் வணக்க வழிபாடுகளை அதிகம் செய்து அதன் மூலமாக லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் ஒவ்வொருவரும் அடைந்திட வேண்டும் என்று எண்ணினால் மட்டும் போதாது. அதற்காக கங்கணம் கட்டி எங்களை நாங்கள் தயார்படுத்தி அந்த உறுதிப்பாடோடு நாங்கள் வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரமலானிலே எங்களுக்கு கடைசி 10வது நாளையிலே 23வது நாள் எங்களுக்கு வந்து தொழுவித்தார்கள் ஜமாத்தாக. அதுவரை எங்களுக்கு ஜமாத்தாக தொழுவிக்கவில்லை. 23வது நாள் எங்களுக்கு ஜமாத் தொழுவித்தார்கள். இரவின் 3ல் ஒரு பகுதி வரை நின்று வணங்கினோம், தொழுவித்தார்கள். 23, 24வது இரவு வரவில்லை. 25வது இரவு எங்களுக்கு தொழுவித்தார்கள். இரவின் அரைவாசி வரை நின்று வணங்கினார்கள். அப்போது நாங்கள் கேட்டோம், மிந்திய இரவும் எங்களுக்கு தொழுவீங்க யா ரசூலல்லாஹ் என்று கேட்டோம். எப்படி சஹாபாக்குடைய ஆசை. ஆனால் ரசூலுல்லாஹ் தொழுவிக்கவில்லை. 26வது இரவு வரவில்லை. 27வது இரவு தொழுவித்தார்கள். சஹர் தப்பிவிடுமோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு சஹர் வரை தொழுவித்தார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மாதிரியான இன்னொரு ஹதீஸை நுமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறேன் அவரும் அறிவிக்கிறார்கள். ரெண்டும் சஹீஹான ஹதீஸ். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் ஒத்தப்பட்ட இரவு, இந்த கடைசி 10 நாளிலே ஒத்தப்பட்ட இரவு, அதில் 23ஐ விட 25ஐ இன்னும் நீளமாக தொழுவது கிராத்தை நீளமாக ஓதி தொழுவது. 25ஐ விட 27லே இன்னும் நீளமாக ஓதி தொழுவது, நின்று வணங்குவது, அதை பழகிக்கொள்வோம். ஆனால் நாங்கள் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறோம். அந்த டைம் இந்த மாதிரி செய்வதற்கு இடம் கொடுப்பதில்லை. யோசியுங்கள், மக்கள் தயாரானால் அந்த மாதிரியாக வணக்கத்தில் கூடுதலாக ஈடுபடலாம். நீட்டுங்கள். ஒத்தப்பட்ட இரவுகளில் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீளமாக வணங்கினார்கள், அதுவும் ஜமாத்தாக சஹாபாக்களுக்கு தொழுவித்து காட்டினார்கள். அந்த முறை இன்று உலகத்திலே எங்கேயும் இல்லை. ஒரு சாரார் 27 மட்டும் அன்றைக்கு தான் லைலத்துல் கத்ர் என்று குறிப்பாக்கி அன்றைக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் காட்டாத எத்தனையோ வணக்கங்களை செய்கிறார்கள். ராத்திப் என்ற பெயரிலே கூடியிருந்து வளைச்சிருந்து ஹூ 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 ஹக் ஹூ ஹக் ஹா ஹா என்னையெல்லாம் செய்கிறார்கள். இப்படி ஒரு வணக்கத்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை. ராத்திப் என்று வளைச்சிருந்து திக்ர் செய்கிற முறையை கற்றுக் கொடுக்கவில்லை. அது தெரியாது. வேறு வேறு விளக்கங்களை கொடுத்து அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். இரா வணக்கம், கூடுதலான நேரங்கள் செலவழித்து வணங்குவது. எனவே அந்த பழக்கத்தை எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்வோம். இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன். இதில் ஒரு சமூகம், இளம் வாலிபர்கள், கடைசி 10 என்றாலும் அதில் ஒரு சாரார், இந்த மோட்டார் பைக்கில் டீன்காராக்கள், அவர்கள் நிச்சயமாக தொழமாட்டார்கள். எந்த பள்ளியிலடா சஹருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று தேடி திரிகிறார்கள். அவர்களுக்கு வேலை தான். பள்ளிவாசலில் 100 பேர் தொழுவார்கள். சஹருக்கு நேரம் 200 பேர் ஆயிரும். 100 ஜின்கள் வாரப்போல வந்து சேர்ந்துடும். வளமையாக வார கணக்கு வைத்து அவர் சாப்பாடு ஏற்பாடு செய்வார் தொழுபவர்களுக்கு. ஆனால் இவர்கள் எங்கே இருந்து வருவார்கள்? அசிங்கம் இல்லையா? ஆனால் தான் நாம் சொன்னோம், இந்த மாதிரியாக சாப்பாடை வைத்து அழைக்காதீர்கள். சாப்பாட்டுக்கு வருபவனுக்கு சாப்பாடு கிடைக்கும், நன்மை கிடைக்காது. அல்லாஹ்வுக்காக இபாதத்தை செய்து இந்த உறவுகளை ஹயாத்தாக்க விரும்பினால் அவனுக்கு நன்மை கிடைக்கும். மக்களை அதிகப்படுத்துவதற்காக சாப்பாடை காட்டாதீர்கள். அதனால் ஒரு சாரார் தொழாமல் இருந்து விட்டு இன்றைக்கு இந்த பள்ளியில், நாளைக்கு இன்னொரு பள்ளியில், அடுத்த ஆண்டு இன்னொரு பள்ளியில் சகன் நேரத்துக்கு சகனில் குந்த வருகிறார்கள். அல்லாஹ் அக்பர். இது அருவருப்பாக இருக்கிறது. எனவே நாங்கள் அல்லாஹ்விற்காக, சாப்பாட்டுக்காக இல்லாமல் அல்லாஹ்விற்காக நின்று வணங்கி இந்த இரவுகளை ஹயாத்தாக்கக்கூடிய விதத்தில் எங்களை பழக்கிக் கொள்வோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதை புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.